குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதை என் காரணம். கதைக்குள்ள போலாம். ராம்னு ஒரு பாய் கிருஷ்ணர் கோவில்ல ஒர்க் பண்ணியிருந்தான். கோவிலை பெருக்கி துடைக்கணும், அங்க இருக்கிற ப்ரீஸ்டுக்கு ஹெல்ப் பண்றது தான் அவனோட வேலை. ப்ரீஸ்டுக்கு டெய்லி கிடைக்கிற தட்சணையிலேருந்து ஒரு அமௌண்ட் ராம்க்கு கொடுத்தா. ராம் வாஸ் வெரி அன்ஹாப்பி வித் ஹிஸ் லைஃப். எப்போ பார்த்தாலும் புலம்பின்ண்டே இருந்தான். என்னோட ஃப்யூச்சரை நினச்சா பயமாக இருக்குது, கிடைக்கிற காசு சாப்பாட்டுக்கே கரெக்டாக இருக்குது அப்படின்னு. ஒரு நாளைக்கு கிருஷ்ணர் முன்னாடி நின்று சொன்னான், எவ்வளோ ஈஸி ஜாப் காடாக இருக்கிறது கிருஷ்ணா, ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக நின்றுருக்கேன்னு. அப்போது ஹி ஹர்ட் அ வாய்ஸ் ஃப்ரம் த ஐடல். கிருஷ்ணர் சொன்னான், காடாக இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம், எல்லாருக்கும் எல்லாத்தையும் நான் தான் பிளான் பண்ணணும், நிறையா பேஷன்ஸ் வேணும்னு. அப்போ ராம் சொன்னான், ஒரு நாளைக்கு நீங்கள் ராமா இருங்கோ, நான் காடாக இருக்கேன், அப்போ தான் நான் என்ன கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியும்னு. கிருஷ்ணர் உடனே சொன்னா, ஒரு கண்டிஷன் இருக்குது, நீ காடாக இருக்கணும்னா. ராம் சொன்னா, எந்த கண்டிஷனாக இருந்தாலும் எனக்கு ஓகேன்னு. கிருஷ்ணர் சொன்னா, உன் முன்னாடி நிறையா பேர் புலம்புவா, சில பேர் உன்னை ப்ரேஸ் பண்ணுவா, சில பேர் திட்டுவா, எது நடந்தாலும் நீ வாயை திறக்கக்கூடாதுன்னு. ராம் ஓகேன்னு சொன்னா. ஸோ கிருஷ்ணர் ராமா மாறினா, ராம் கிருஷ்ணனா மாறினான். ஒரு பிஸ்னஸ் மேன் கோவிலுக்கு வந்தான். கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு சொன்னான், புது ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணியிருக்கேன், அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு உங்கள் பிளெஸ்ஸிங் வேணும்னு. அவன் திரும்பி போச்சுல வாலெட் கீழே விழுந்துருத்து. ராம் வாண்டட் டு டெல் ஹிம் வாலெட் எடுத்துக்கோன்னு, ஆனால் ஹீ கெப்ட் குவாய்ட். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு புவர் மேன் வந்தான். கிருஷ்ணர் முன்னாடி நின்று அவ்வளோ அழுதான். நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் கிருஷ்ணா, என்னோட ஓனர் சரியாக காசு கூட கொடுக்க மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. அந்த சமயம் வாலெட் அவனோட கண்ணில் பட்டுது. அந்த வாலெட் எடுத்தோன்னு சுற்றி பார்த்தான், யாருமே இல்லை. கிருஷ்ணர்கிட்ட போய் சொன்னான், தேங்க்யூ கிருஷ்ணா, இவ்வளோ சீக்கிரம் நீ என்னோட ப்ரேயர்ஸை ஆன்சர் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, தேங்க்யூ அகேன் அப்படின்னு வாலெட் எடுத்துன்னு போனான். அந்த சமயம் ராம் வாண்டட் டு டெல் ஹிம், காட் உனக்கு இந்த வாலெட் கொடுக்கல, இது பிஸ்னஸ் மேனோடுதுன்னு. ஆனால் குவாய்ட்டாக இருந்தான். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு சேலர் வந்தான். அவன் சொன்னான், ரஃப் சீல ஒரு 3 days சேல் பண்ண போகிறேன், ஜாகிரதையாக என்னை திரும்பி நீங்கள் தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு. அந்த சமயம் அந்த பிஸ்னஸ் மேன் ஒரு போலீஸை கூட்டின்னு வந்து சொன்னான், எனக்கு தெரிஞ்சு இந்த சேலர் தான் வாலெட் எடுத்துருக்கணும்னு. சேலர் சொன்னால், இப்போ தான் நான் வந்தேன், எந்த வாலெட்டும் நான் பார்க்கலன்னு. ஆனால் போலீஸும் அவனை நம்பலை, நட ஸ்டேஷனுக்குன்னு சொன்னான். இதை கேட்டோன்னே ராமால குவாய்ட்டாக இருக்க முடியல. எல்லாருமே ஐடில்லேருந்து ஒரு வாய்ஸ் கேட்டா, சேலர் இஸ் இன்னசென்ட், ஒரு புவர் மேன் வாலெட் எடுத்துன்னு போனான்னு. அன்னைக்கு நைட் கிருஷ்ணர் வந்துட்டு ராம் கிட்ட கேட்டா, என்ன காடாக இருக்கிறது கஷ்டம் தானேன்னு. ராம் ஸ்லோவாக சொன்னான், ஆமாம், ஆனால் நீங்கள் போட்ட மேஜர் கண்டிஷனை நான் பிரேக் பண்ணிட்டேன், ஆனால் ஒரு இன்ஜஸ்டிஸை தடுத்தேன் அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னான். கிருஷ்ணர் வாஸ் வெரி அப்செட். ஹீ செட், என்னோட பிளானை இப்படி ரூயின் பண்ணிட்டே, நான் எவ்வளோ வாட்டி சொன்னேன் வாயை திறக்காதேன்னு. ராம் வாஸ் ஷாக்ட். ஹி ஆஸ்க்ட், உங்கள் பிளானை நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு. கிருஷ்ணர் சொன்னான், அந்த பிஸ்னஸ் மேன் இல்லீகல் வேஸில் சம்பாதிக்கிறான், இந்த மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் புவருக்கு போச்சுனாக்க அவனோட சஃபரிங் பேட் கர்மா குறையும்னு அவனுக்கு அந்த பிளான் போட்டேன். அதே மாதிரி சேலர் இந்த வாட்டி ரஃப் சீக்கு போனாக்க ஹீ வில் நாட் ரிட்டர்ன், அதனால தான் அவன் கொஞ்ச நாளைக்கு ப்ரிசனில் இருக்கட்டும்னு அவனுக்கு ஒரு பிளான் வச்சுருந்தேன், எல்லாத்தையுமே நீ கெடுத்துட்டேன்னு. ராம் வாஸ் ஃபீலிங் வெரி பேட். ஆனால் அவனால் எதுவுமே மாற்ற முடியல. அப்போ தான் ஹீ ரியலைஸ்ட், ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம், அதுதான் நம்மளுக்கு தெரியும், ஆனால் ஆக்சுவலாக ஒரு ஆக்ஷனுக்கு பின்னாடி என்ன கான்சிக்வன்ஸ் இருக்குது, ஒருத்தரோட ஃப்யூச்சர் என்ன, அதெல்லாமே காடுக்கு மாத்திரம்தான் தெரியும்னு. எக்ஸலண்ட் ஸ்டோரி. நம்மளோட குரு காட் மேலே 100% ட்ரஸ்ட் இருந்தாக்க தெரியாத ஃப்யூச்சரை நினச்சி நம்ம பயப்பட மாட்டோம். பிகாஸ் குரு எல்லாம் பார்த்துப்பா அப்படின்னு அவர்கிட்ட விட்டுடுவோம். ஆனால் நான் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் காட்ஸ் கிரேஸ் தான் வேணும். ஸோ நம்ம 100% ஃபேத் அண்ட் அவர்கிட்ட சரண்டர் பண்ணுறதுக்குமே அவரோட கிரேஸ் வேணும். நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ். ஹாவ் அ குட் டே. குருவே சரணம்.